எதுக்காக டாக்டர் ஸ்பெஷலாக நியூரோ ஐசியூ அப்படின்னு இருக்கணும்? ஹார்ட், லங்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பில்லர் தான். ஸோ இந்த பில்லர் நல்லா இருந்தால் தான் கோபுரம் நல்லாயிருக்கும். ஸோ கோபுரம் வந்து பிரெயின். ஸோ அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கணும். ஒரு நார்மல் ஐசியூவில் ட்ரீட் பண்ணுறதுனாலேயே அவுட்கம்ல ஏதாவது வந்து குறைபாடு இருந்ததா? நம்ம ஒரு ஸ்கை ரீச் ஆகிட்டோம்னா அதோட நின்ற போகிறோமா, அதுக்கு அடுத்து என்னன்னு பார்ப்போம். எஸ், அந்த முயற்சி தான் இது. அதுக்காக வந்து நம்ம உங்கள் டாக்டர் முதல்ல வெளியே வந்து சொல்லும் பொழுது ரத்த கசிவிற்கு கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறன்னு சொல்கிறாருன்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக டாக்டர். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி ஏன் டெஃபினட்டிவாக ஒரு ஆன்சர் சொல்ல மாட்டேங்க? எஸ், அதுதான். ஆனால் ஒரு மினிமல் இம்பேக்ட் கூட எந்த மாதிரியான ஒரு பெரிய பாதிப்புகளை கொண்டு வரலாம்? இப்போ ஒருத்தர் இடிச்சுக்கிறது, அவ்வளோ வெலாசிட்டியில் இடிச்சுக்கிறது கூட பிரெயினை வந்து உள்ளே ஷேக் பண்ணும். திடீர்னு ஒருத்தருக்கு கை கால் வராமல் போயிடும், வாய் கோணிக்கும். இது வந்து ஒரு சீரியஸான விஷயம். இப்போ இந்த சீஷரோ இல்லை அந்த ஸ்ட்ரோக்குக்கான ஒரு இனிஷியல் சிம்டம் இருந்ததுன்னா நான் எவ்வளோ தூரத்தில் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணணும்? அந்த டைம், எக்ஸாக்ட் டைம் 4.5 மணி நேரம் டைம் இருக்கு, ஒரு மணி நேரம் வெயிட் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ இந்த கோமாவுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் இருக்கா, இல்லை எல்லாமே வந்து அன்கான்ஷியஸ்குள்ளே போனாலே அது கோமான்ற டேர்ம்குள்ளே தான் வருமா? கோமாங்கிறது ஒரு ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு கோமானா அவ்வளோதான் அப்படி கிடையாது. இந்த பிரெயின் சர்ஜரிஸ் அப்போ வந்து நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க, கிட்டார்ஸ் வாசிப்பாங்க. இல்லை அது எந்த வகையில் அவங்க ரெக்கவரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு? டெஃபினெட்லி. இங்கே நம்மளே வந்து மாதத்துக்கு ஒரு 2-3 கேஸ் அந்த மாதிரி பண்ணுவோம். இதெல்லாமே க்யூர் ஆகிடுச்சுன்னா இதெல்லாமே ரிவர்சிபிள் பண்ணிடலாமா? என்னால் நார்மல் என்னோட ரொட்டீனுக்குள்ள போயிட முடியுமா? 100% முடியும். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஸ்பெஷல் பாட்காஸ்ட்ல நம்ம கூட டாக்டர் பொன்னையா வனமூர்த்தி, ஹெட் அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் நியூரோ அனஸ்தீசியாலஜி அண்ட் நியூரோகிரிட்டிக்கல் கேர் ஃப்ரம் காவேரி மருத்துவமனை, ரேடியல் ரோடு இருக்காரு. வணக்கம் டாக்டர். ஹாய், வணக்கம் டாக்டர். நம்ம இந்த ஐசியூ அப்படிங்கிற விஷயம் பொதுவாக வெளியிருந்து பார்க்கும்பொழுது ஒரே ஐசியூ அப்படிங்கிறதான் தோணும். அதில் நியூரோ ஐசியூ அப்படின்னு ஏதோ ஒரு பர்டிகுலராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக டாக்டர் ஸ்பெஷலாக நியூரோ ஐசியூ அப்படின்னு இருக்கணும்? நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக நீங்கள் ஐசியூன்னு பார்த்தா எல்லாமே ஐசியூ 1 தான். எஸ், சீரியஸான பேஷண்ட் ஐசியூவில் இருப்பாங்க அப்படிங்கிறதான் தெரியும். ஸோ இப்போ நியூரோ ஐசியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி நியூரலாஜிக்கலி இன்ஜூர்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜுரினா அது அடிப்பட்டு தான் இன்ஜுரி வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. எந்த விஷயத்தினால பிரெயின் பாதிப்பானாலும் இல்லை ஸ்பைனல் கார்டு பாதிப்பானாலும் அவங்களுக்கான தேவைகள் வந்து தனி. அது அந்த மருத்துவரோட இது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த அந்த உதவியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ ஃபிசியோதெரப்பி இருக்குது, நர்சிங் இருக்குது, நியூட்ரிஷன் இருக்குது, அந்த நியூரோக்குனான ஸ்பெசிஃபிக் மானிட்டரிங் இருக்குது. ஓகே. ஸோ அது வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. பேசிக் கேர் அஃப்கோர்ஸ் அது கொடுத்து தான் ஆகணும். ஹார்ட்டு, லங்ஸ் இது எல்லாமே வந்து எல்லா ஐசியூலையுமே சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இதெல்லாம் வந்து ஒரு பில்லர் தான். ஸோ இந்த பில்லர் நல்லா இருந்தால் தான் கோபுரம் நல்லாயிருக்கும். ஸோ கோபுரம் வந்து பிரெயின். ஸோ அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஃபைனல் அவுட்கம் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக ஏற்பட்டது தான் இந்த நியூரோ ஐசியூ. திங் இஸ் தட் இந்த நியூரோ ஐசியூ இருக்கணும்னா அதுக்கான ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு அதுக்கான ஒரு செட்டப் இருக்கணும், அதில் கைத்தேர்ந்த நிபுணர்கள் இருக்கணும், அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ் பண்ண நிபுணர்கள் இருக்கணும். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ நியூரோக்ரிட்டிக்கல் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷாலிட்டியாக அது வளர்ந்துட்டு இருக்குது. இட்ஸ் நாட் இனிமேல் வளரக்கூடிய ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பெஷாலிட்டி தான் அது. இப்போ வந்து மெதுவாக ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து ஒரு தனி பிரிவாக இயங்க ஆரம்பிச்சிருக்குது. ஓகே. ஸோ நம்ம மோர் அண்ட் மோர் ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரிய வர்றப்போ வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை தனித்துவமாக பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுனாலையும் அது பண்ணுறதுனால பேஷண்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே. ஹெட் இன்ஜுரி ஆகட்டும் சரி, ஸ்ட்ரோக் ஆகட்டும் சரி, இதில் எல்லாம் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நரம்பியல் தீவிர சிகிச்சை பிரிவு நியூரோக்ரிட்டிக்கல் கேர் அப்படிங்கிற சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆகிற பேஷண்ட்டுக்கும் ஒரு ஜென்ரல் ஐசியூவில் அட்மிட் ஆகிற பேஷண்ட்டுக்கும் அவுட்கம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த நரம்பியல் தீவிர சிகிச்சை பிரிவு இல்லை நியூரோக்ரிட்டிக்கல் கேர் அப்படிங்கிறத வந்து ஒரு சிறப்பு பிரிவாக நடத்திட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இல்லை பெட்டர் ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ இந்த நியூரோ ஐசியூ இல்லாமல் ஒரு நார்மல் ஐசியூவில் ட்ரீட் பண்ணுறதுனாலேயே அவுட்கம்ல ஏதாவது வந்து குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு இருந்ததா முன்னாடி? நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஸ்கை ரீச் ஆகிட்டோம்னா அதோட நின்ற போகிறோமா, அதுக்கு அடுத்து என்னன்னு பார்ப்போம். எஸ், அந்த முயற்சி தான் இது. அதுக்காக வந்து நம்ம பொதுவான ஒரு ஐசியூவில் இருக்கிறதுனால ஒன்றுமே நடக்காது அப்படின்னு இல்லை. இன்னும் சிறப்பாக பண்ணுறது
இன்னும் பெட்டராக பண்ணுறது. நீங்கள் பாருங்கள், ஒரு காலத்தில் வந்து இப்போ பிரெயின் ரிலேட்டட் ஒரு அனியூரிசம் ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, வந்தார்ப்பா தலை வலிச்சது, மயக்கம் விழுந்தார், ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்து, ஒரு ஸ்ட்ரோக்னா, ஒரு பக்கவாதம் ஆயிடுச்சுன்னா, கை கால் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், இனிமேல் அவர் வாழ்க்கை ஃபுல்லாக படுத்த படுக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்து, இப்போ வந்து இது எல்லாத்துக்குமே வந்து தீர்வு இருக்குது, எல்லாத்துக்குமே சிகிச்சை இருக்குது. ஸோ அந்த சிகிச்சை கொடுக்குறப்ப, அந்த அளவுக்கு நம்ம ஹை அண்ட் சிகிச்சை கொடுக்குறப்ப அதுக்கான சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் டூயிங் த சர்ஜரி. ஒரு இன்டர்வென்ஷன், ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்புறமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே. அவங்க பாடி ரெக்கவர் ஆகிறதுக்கு, மற்ற ஆர்கன்ஸ்லாம் அந்த சர்ஜரிக்கு ஒத்துழைக்கணும். ஸோ இதையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு தனி பிரிவு தேவைப்படுது. ஸோ இது வந்து ஒரு லாங்கிங் தான். நம்ம வந்து அடுத்த லெவல் இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். அதுக்காக வந்து ஒரு ஐசியூ இருக்குது, ஒரு பொதுவான ஐசியூ இருக்குது, அதை எதுவுமே பண்ண முடியாது, நியூரோ சம்மந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு அடுத்த ஸ்டெப், ஒரு அடுத்த லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இது. ஓகே. ஒரு ஜென்ரலான பீப்புளோட மென்டாலிட்டியில் அவங்க வந்து ஒரு ஐசியூக்குள்ளே வராங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்ட்ரோக்காக இருக்கலாம்னு வைங்க டாக்டர். இப்போ ஆக்சிடெண்ட்டுக்காக வரும்பொழுதே பேஷண்ட் வெளியே கேட்குறாங்க டாக்டர் கிட்ட, டாக்டர் எப்படி இருக்காங்க அப்படின்னும் பொழுது டாக்டர் ஒரு டிஸ்க்ளைமரோட உள்ள ஸ்பெல்லிங், அதாவது ரத்த கசிவு இருக்கு, கொஞ்சம் இனிமேல் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க டாக்டர் முதல்ல வெளியே வந்து சொல்லும் பொழுது ரத்த கசிவு இருக்கு, கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறன்னு சொல்றாருன்னா, அது ஏன் அவ்வளோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான டிஸ்க்ளைமரா வந்து நம்ம பேஷண்ட் கிட்ட எடுத்து சொல்றோம்? அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா டாக்டர். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி ஏன் டெஃபினெட்டிவா ஒரு ஆன்சர் சொல்ல மாட்டேங்க? எஸ், அதுதான். அந்த ரத்த கசிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. பேஷண்ட் வந்து காப்பாற்ற முடியாது. எஸ், எக்ஸாக்ட்லி. சீரியஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து முன்ன முடியாதுன்னு சொல்லிட்டு நான் செலவழிக்க மாட்டேன் அப்படிங்க. இது வந்து ரொம்ப காமனா வரக்கூடிய क्वेश्चंस. எல்லா பேஷண்ட்ஸும் இத நமக்கு கேட்கலாம். பார்க்கலாம் அப்படிங்கற ஒரு பதில் வந்து என்ன நான் எடுத்துக்கிறது. The thing is that எல்லாமே மருத்துவம் மட்டும் இல்ல, எல்லா துறையுமே அப்படிதான். There will be a certain uncertainty. There are certain things which we can prognosticate. அதாவது சில விஷயங்கள் வந்து நம்ம இப்படி தான், இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம prognosticate பண்ண முடியும், டெஃபினட்டா பண்ண முடியும். பட் சில விஷயங்கள் வந்து எதிர்பாராத விதமாகவும் நம்ம அட்மிஷன் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த எந்த நோய்க்காக அவங்க அட்மிட் ஆனாங்க, சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தலைக்காயத்துக்காக அட்மிட் ஆகிருந்தாங்கன்னா, சரி நீங்களே பாருங்களேன், நீங்கள் கீழே விழுந்து எந்திப்பீங்க, ஒரு நாளைக்கு ஒரு காயம் பட்ட மாதிரியே தெரியாது, ஒரு சின்ன ஒரு கீரல் தான் இருக்கும். அப்போ 2 நாளைக்கு கழிச்சு பார்த்தா என்னடா வீங்கி இருக்குது அப்படிம்பாங்க. தெரியாமல் நீங்கள் கதவுல இடிச்சுப்பீங்க, கண்ணில் அடிபட்டிருக்கும், என்னப்பா வீங்கி இருக்குது அப்படிம்பாங்க 2 நாள் கழிச்சு. அதே மாதிரி தான் பிரெயினில் அடிபட்டாலும் சரி, ஹெட் இன்ஜுரி ஆனாலும் சரி, ஸ்ட்ரோக் ஆனாலும் சரி, இந்த வீக்கம் அதோட ரியாக்ஷனுங்கிறது வந்து ஒரு 24-48 ஹவர்ஸ் இருந்து 72 ஹவர்ஸ் வரைக்கும் அது வந்து ப்ராக்ரஸ் ஆகும். அது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷனால தான் எப்போவுமே டாக்டர்ஸ் வந்து ஓகே அடிபட்டுருக்கு, கண்ட்ரோலில் இருக்கிறாங்க, பட் அவங்களோட ப்ராக்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து ஐதர் எஸ்கலேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நல்லா தான் இருக்கிறாங்க அடுத்த லெவலுக்கு டீஎஸ்கலேட் பண்ணிக்கலாம், மீன்ஸ் ஐசியூலேருந்து வார்டுக்கு கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவாங்க. ஸோ மெடிக்கல் ஃபீல்டுங்கிறது வந்து டெஃபினட்டாவோ கேரண்டியாவோ எதுவும் யாராலையும் இது வரைக்கும் பண்ண முடியாது. எப்போவுமே வந்து ஒரு அன்சர்டனிட்டிஸ் இருக்கும் சில விஷயங்களில், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் சேல்ஸ் வெரி ஸ்மூத்லி. தெர் ஆர் சம் இன்ஸ்டன்சஸ், சில சமயம் வந்து சில சிக்கல்கள் வரக்கூடும். ஏன்னா வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம்னாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும், ஆல்ரெடி நமக்கு பேசிக் ப்ராப்ளம் சில விஷயங்கள் இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பக்கவாதமோ, ஒரு ஸ்ட்ரோக்கோ, ஒரு ஹெட் இன்ஜுரியோ கம்ப்ளீட்டாக ஒரு நார்மல் ஒரு யங் பேஷண்ட்க்கு வரக்கூடிய ஒரு இன்ஜுரியோட டிஃப்ரெண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணும். ஸோ அந்த விஷயத்தினால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டாக்டர்ஸ் இந்த மாதிரி பார்க்குறோம், பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ணுறது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா ஒரு கண்டினியூட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் என்ன நடக்கிறதோ அப்படியே அது வெளிப்படையாக பேசி, அவங்களோட பேசி இது நடக்குது, இதுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறதுல தான் நம்ம அந்த ப்ராக்ரஸ் இருக்குது. ஓகே. இப்போ நம்ம பைக்ல போறோம், ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா முட்டியும் அடிபடும், தலையும் அடிபடும், பட் கவர்மெண்ட் வந்து நீ கேப் போடுங்கன்னு இன்சிஸ்ட் பண்ணல. ஏன்னா உயிர் போறது வந்து தலை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஹெல்மெட்டை வந்து இன்சிஸ்ட் பண்றாங்கன்னு வைங்க டாக்டர். நிறைய நேரத்துல வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் பக்கத்து தெருவுக்கு தான் போறேன், எதுக்கு நான் ஹெல்மெட் போடணும், ஒரு விழுந்தா கூட பொறுமையா தான் போறேன் நான், எனக்கு பெரிய இம்பாக்ட் இருக்க போறது இல்லைன்ட்டு. ஆனா ஒரு மினிமல் இம்பாக்ட் கூட எந்த மாதிரியான ஒரு பெரிய பாதிப்புகளை கொண்டு வரலாம் தலையை பொறுத்த? நீங்க கேட்குறது ரொம்ப ரொம்ப வெரி வேலிடான கொஸ்டின்ஸ். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் இன்ஜுரி வந்து நம்ம இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், நம்ம சாலை விபத்தில் தான் நம்ம இப்போ அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதையும் தாண்டி இப்போ ஹெட் இன்ஜுரி எது வரைக்கும் போயிடுச்சுன்னா, ஸ்கூலில் பசங்க விளையாடுறது, ஒருத்தர் இடிச்சுக்கிறது, சின்ன குழந்தைய எப்படி தூக்கி போடுறது நம்ம விளையாட்டா, அந்த அளவுக்கு வந்து அவேர்னஸ் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
பேஸ்பால் கேமில், ரக்பி கேமில், ஃபுட்பால் கேமில் இதுலேயே வந்து நம்ம ஒருத்தர் இடிச்சுக்கிறது, அவ்வளோ வெலாசிட்டியில் இடிச்சுக்கிறது கூட பிரெயினை வந்து உள்ளே ஷேக் பண்ணும். நார்மலாக தான் இருப்பாங்க, கான்ஷியஸ் தான் இருப்பாங்க. ஸோ தட்ஸ் சம்திங் கால் கன்கஷன். அந்த பிரெயின் ஷேக் ஆகிறதுனால வரக்கூடிய விளைவுகள் அது வந்து ஒரு ப்ரொலாங்டு டியூரேஷனுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடும். ஒரு ஞாபகம் மறதி, சில விஷயங்களை மறக்கிறது, நம்மளோட ரீகாலிங் கெப்பாசிட்டி, இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சாலை விபத்தில் வந்து அதை நம்ம உருவாக்கிக்கிட்டு நம்மளை நாமே முட்டாளாக்கிக்க கூடாது. ஸோ இது வந்து ஒரு வருமுன் காப்பம் மாதிரி. ஹெல்மெட் வந்து இட் இஸ் வென் ப்ராப்பர்லி வியர்ட் ஹெல்மெட் வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி ப்ரூவ் தட் நம்ம வந்து ஒரு சிவியர் ஹெட் இன்ஜுரியை டெஃபினட்டாக வந்து தடுக்குது. ஓகே. ஸோ டெஃபினட்டாக வந்து ஹெல்மெட்டு போட்டு தான் நம்ம டூ வீலர் ஓட்டணும். எஸ்பெஷலி நம்ம டிராஃபிக்கில் வந்து எங்கேயுமே எந்த ஊர்லேயுமே வந்து ஹெல்மெட் போடாமல் வந்து எந்த கவர்மெண்ட்டுமே யாருமே வந்து டூ வீலர் ஓட்டுறதுக்கு யாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, பக்கத்து தெருவாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் நம்ம போனால் கூட இஃப் யூ ஸ்லிப் அண்ட் ஃபால் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் யுவர் பிரெயின். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி சிவியர் ஹெட் இன்ஜுரிஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்லி அப்ளைட் ஹெல்மெட் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர். பட் பீப்புள் தாட் லைக் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறேன், கீழே விழுந்தா கூட ரொம்ப பெரிய அடிலாம் படாது, நான் என்ன ரேஸாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன், பீப்புள் நினைக்கிறாங்க டாக்டர். அப்படி அந்த சின்ன மினிமல் இம்பேக்ட் கூட பாதிக்கும். டெஃபினட்டாக. பெரிய அளவில் நம்ம பாதிக்க, நம்ம ஐசியூவில் இருந்து தான் நீங்கள் சீரியஸாக இருக்குன்னு நினைக்கணும் கூட. சாதாரண விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரெயின் ஷேக் ஆகி, சப்போஸ் நீங்கள் ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸில் இருக்கிறீங்க, நீங்கள் பிளட் தின்னர் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு சின்ன பாதிப்பு கூட, நீங்கள் தடுக்கி விழுற பாதிப்பு கூட ஒரு சின்ன ப்ளீடிங் காஸ் பண்ணி அது இமீடியட்டாக கூட உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகாது. நீங்கள் இமீடியட்டாக கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 10 நாள் முன்னாடி அடிபட்டுச்சு, அதுலேருந்து ஒரு 4 நாள் கழிச்சிலேருந்து கொஞ்சம் அவர் வேறு மாதிரி பேசுகிறாரு, இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்கிறாரு, சரியாக நடக்க முடியல, அந்த மாதிரி வந்தால் ஒரு சின்ன ப்ளீடிங் ஆகிட்டு இருந்திருக்கும் பிரெயின் உள்ளார், பிரெயினுக்குள்ளே வெளியில் உள்ள லேயரில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கிறது, ப்ரிவெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த கோல்டன் ஹவர்னு ஒன்று இருக்குல்ல டாக்டர், சம்திங் ஹேப்பன் அப்படின்னா இந்த நேரத்துக்குள்ளே நான் டாக்டர் ரீச் பண்ணணும்ட்டு. இந்த யூஎஸ் மாதிரி டைம்லலாம் அந்த 911 அந்த கோல்டன் ஹவரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேயும் அதுக்கான மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் மக்கள் ரீச் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, அங்கே வாட் எவர் ஹேப்பன்ஸ் தே கால் 911. நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு இது இருக்கா இன்னும்? அந்த கோல்டன் ஹவருங்கிறது எவ்வளோ தூரம் எடுத்துக்கலாம்? நம்ம ஊர்லேயும் வி ஹாவ் நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், நெட்வொர்க் ஆஃப் ஆம்புலன்ஸு. நீங்கள் கவர்மெண்ட் செட்டப் 108 எவ்ரி ஆம்புலன்ஸஸ் இருக்கு. பட் மக்கள் ரீச் பண்ணணும் இல்லையா, அவங்க டிலே பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ திங் இஸ் தட் இப்போ என்னன்னா, முன்னாடிலாம் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் இதுக்கெலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்ம வந்து ஈவன் ஃபார் சீரியஸ் இல்னஸ் லைக் ஸ்ட்ரோக், திடீர்னு ஒருத்தருக்கு கை கால் வராமல் போயிடும், வாய் கோணிக்கும், இது வந்து ஒரு சீரியஸான விஷயம், ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவோம் நம்ம வந்து, சரி ஓகே கொஞ்சம் ஏதாவது எண்ணெய் தடவலாம், ஏன்னா பெயின் கிடையாது. அது வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் வருது, பெயின் இருக்கும் சிவியராக, வேறு வழி இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மக்கள் வந்து தாமதப்படுத்துகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஈவன் இஃப் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள், தே நாட் காலிங், ஆம்புலன்ஸை கால் பண்ண மாட்டேங்கிறாங்க டக்குன்னு சொல்லி. எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனோம், இது கொஞ்சம் கை மரத்துருக்கும், சரியாக போயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்றாங்க. இதில் தான் நீங்கள் சொல்கிற அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இன்ஃபேக்ட் வந்து நம்ம டைம் இஸ் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்ன தான் படிச்சிருந்தாலும், இல்லை என்னோடய கொலீக்ஸ் வந்து என்ன தான் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாலும், அவங்களால வந்து அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ண முடிஞ்சாலும், ஓகே, நீங்கள் டயத்துக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலைன்னா then the treatment becomes less effective. ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் முடிஞ்சிருச்சு, ஒரு 4.5 hours முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாமல் கூட போயிடும், யூஸ்லெஸ் ஆகிடும். எஸ், கொடுக்க முடியாது. அதுக்கு மேலே வந்து கொடுத்தா ஹார்ம் தான் அதிகம். அகைன் இங்கே ஒரு கொஸ்டின் டாக்டர், இப்போது நான் வந்து லோக்கல் கிளினிக்கில் பார்த்துட்டு இருப்பேன். எங்கள் தெருமுனையில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், பேசிக் கிளினிக், அவங்க ஃபீவர் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், லோக்கல் கிளினிக் போய் அந்த டாக்டர் எனக்கு இன்னொரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணி இந்த ஒரு ரவுண்ட் ஆஃப் கிளாக்லேயே நான் கோல்டன் ஆரம்பிஸ் பண்ணுறேன். அப்போ அகைன் நான் அங்கே என்ன பண்ணணும்? ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து இந்த சிம்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறப்போ அந்த ஸ்ட்ரோக், ட்ராமா, ஹெட் இன்ஜுரி இதெல்லாம் வந்து முன்னிலைப்படுத்தி என்ன சொல்கிறோன்னா, இப்போ உள்ள கான்செப்ட் படி எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த கெப்பாபிலிட்டி இருக்கோ அங்கே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும். ஓகே, இல்லாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வில் பி வேஸ்டிங் டைம் ஒன்லி. இஃப் யூ டோன்ட் ஹாவ் தட் கெப்பாபிலிட்டி, அதுக்காக தான் வந்து இப்போ கவர்மெண்ட்டும் எங்கள் ஸ்ட்ரோக் ஆர்கனைசேஷன்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரோக் கேப்பபிள் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டே வைக்க சொல்கிறாங்க. ஸோ தட் பீப்புள் வில் நோ, மக்களுக்கு தெரியும் இங்கே தான் ஸ்ட்ரோக் பார்த்துக்கிறாங்க, இங்கே போனால் தான் நமக்கு அந்த
ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். டைம் சென்சிட்டிவ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டைம் சென்சிட்டிவ், அந்த டைம்குள்ளே அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி ட்ராமாவில் வந்து முன்னாடியே அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. எப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டலில் சிடி ஸ்கேன் நியூரோ சர்ஜன் இருக்கிறாங்களோ அங்கே தான் ஒரு அன்கான்ஷியஸ் ட்ராமா பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகணும். அன்லெஸ் யூ ஆர் இன் அ வெரி ரிமோட் பிளேஸ், ரொம்ப ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குன்னா ப்ளீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அப்படி போனால் தான் நம்ம வந்து இமீடியட்டாக உயிர் காக்கிற சிகிச்சையை வந்து நீங்கள் சொல்கிற அந்த கோல்டன் ஹவர், அந்த டைம் பீரியடுக்குள்ளே நம்ம வந்து கொடுக்க முடியும். ஓகே. ஸோ நீங்கள் அந்த டைம் கோல்டன் ஹவரை மிஸ் பண்ணுறதுல பீப்புள் என்ன மிஸ்கன்செப்ஷன் நிறைய இருக்குன்னா, நம்மளுடைய ட்ரெடிஷ்னலாக இருக்க சில பேட்டர்ன்ஸ், லைக் இப்போ இந்த சீஜரோ இல்லை ஸ்ட்ரோக்கோ வந்ததுன்னா கையில் இரும்பு கொடுக்கறது, இல்லை வேறு ஏதாவது அவங்க வீட்டில் இருக்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆயில் சூடு பண்ணி அதை தேய்க்கிறது, இந்த மாதிரி ஹோம் ரெமிடிஸ்லேயே நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுறாங்களா டாக்டர்? அப்படி ஏதாவது ஒரு ஹோம் ரெமிடி ப்ரூவ் ஆகுமா, இதை ஏதாவது காப்பாற்றுமா? அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் எய்டுன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறது நம்ம மனசில். இப்போ சரி நீங்கள் பாருங்கள், இப்போ ரோட்லேயே ஏதாவது விழுந்தா கூட இமீடியட்டாக அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணுறது, அவங்கள எந்திரிச்சு உட்கார வைக்கிறது, சோடா அடிக்கிறது, தண்ணி அன்கான்ஷியஸ் இருந்தாலும் வாயில் தண்ணியை கொடுக்குறது, இது எல்லாம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து பப்ளிக்கு கூட இப்போ வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வி ஆர் டீச்சிங் இட் அண்ட் ப்ரொமோட்டிங் இட். யூ மஸ்ட் ஹவ் ஹியர்ட். இப்போ மூவிஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழ் மூவிஸ்லையும் சரி, ஹாலிவுட் மூவிஸ்லையும் செஸ் கம்ப்ரெஷன்ங்கிறது இப்போ ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. CPR பண்ணுறது. ஸோ தட் இஸ் த திங். அதை தான் நம்ம இப்போ முன்னிலைப்படுத்தணும். இப்போ நம்ம ஸ்கூல்லே அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இன் நோ டைம் இன் அனதர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க, ஒரு பேஷண்ட் அன்ரெஸ்பான்சிவாக இருக்காங்க, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க பல்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலையா, இமீடியட்டாக செஸ்ட் கம்ப்ரெஷன். அவங்களுக்கு ஒரு வலிப்பு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு விஷயமே வந்து அவங்கள வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் ஒரு சைடாக அவங்கள படுக்க வச்சுட்டு, அவங்க வாந்தி எடுத்தாங்கன்னா அவங்க எதுவும் ஆஸ்பிரேட் ஆகாமல் பார்த்துக்கிட்டு, அவங்க கையில் எதையும் கொடுத்து அவங்கள இன்ஜூர் பண்ணிக்கக்கூடாது. ஸோ தட்ஸ் அ ஃபர்ஸ்ட். இமீடியட்டாக மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு கால் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி பேஷண்ட் வலிப்பு வியாதி நோயால் அவதிப்படுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சில மெடிசின்ஸ் வந்து நேசலாக கூட ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது வேறு விஷயம். பட் புதுசாக இந்த மாதிரி வரவங்களுக்கு, இல்லை ரோடு சைடு ஒருத்தர் தவறி விழுந்தவங்களுக்கோ இல்லை மயக்கமாயிட்டவங்களுக்கோ அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணக்கூடாது, நம்ம வந்து வாயில் தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெளிவுபடுத்திட்டாலே நம்ம அடுத்த ஜெனரேஷன்லேயும் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தென் இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். இதில் வந்து நிறையா மெனக்கட்டுறோம், மெடிக்கல் அசோசியேஷன்ஸ், மெடிக்கல் சொசைட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் நீங்கள் சொன்ன மாதிரி CPRலாம் இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. ஐ திங்க் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த பழைய விஷயங்கள்லாம் அப்படியே அது வந்து காணாமல் போயிடும். பீப்புள் வில் ஸ்டார்ட் டூயிங் CPRs, கிவிங் ப்ரீத்திங் சப்போர்ட். இப்போ ஏஇடின்னு சொல்கிறீங்க, ஏர்போர்ட் எல்லா இடத்துலையுமே அந்த ஏஇடிங்கிறது இருக்குது. தட்ஸ் ஆல்சோ பேசிக் லைஃப் சப்போர்ட் தான். ஜஸ்ட் அட்டாச் பண்ணால் அதுவே சொல்லணும், ஷாக் பண்ணணுமா, ஷாக் பண்ணக்கூடாதா இந்த ரிதம்க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்கோம். பட் அந்த அவேர்னஸ் இன்னுமே வரணும். பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பல மக்கள் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே ஒரு ஏஇடி இருந்துட்டா எவ்வளோ நம்ம செலவழிக்கிறோம் ஒரு பொது விஷயத்துக்காக. ஸோ அது எல்லோரும் சேர்ந்து யாருக்கோ என்றைக்கோ ஒரு நாள் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், எனக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆகட்டும், முக்கியமான பகுதி, பஜார் பகுதி, இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி இருக்கிறதும் அதுக்கான ஒரு அவேர்னஸ் போஸ்டர் வைக்கிறதும் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, இப்போ இந்த சீஜரோ இல்லை அந்த ஸ்ட்ரோக்குக்கான ஒரு இனிஷியல் சிம்டம் இருந்ததுன்னா நான் எவ்வளோ தூரத்தில் ஒரு சூப்பர் ஸ்பெஷல், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணணும், அந்த டைம், எக்ஸாக்ட் டைம்? சி, எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறதுங்கிறதோட அஃப்கோர்ஸ் தெர் இஸ் அ லிமிட் ஃபார் இட். இப்போ நான் வந்து உங்களுக்கு 4.5 மணி நேரம்னா 4.5 மணி நேரம் டைம் இருக்கு, ஒரு மணி நேரம் டீ குடிச்சு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளோ குயிக்காக ரீச் ஆகணுமோ அவ்வளோ குயிக்காக ரீச் ஆகிடணும். ஸோ இந்த மொமெண்ட் நம்ம லூஸ் பண்ண ஏதோ ஒரு நம்ம லூஸ் பண்ணுறோம், செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் பிரெயின் வந்து. சப்போஸ் நீங்கள் தான் ஒரு சிம்பிள் தான், இப்போ ஒரு மரம் இருக்குது, செடி இருக்குது, அங்கே தண்ணி போயிட்டு இருக்குது, தண்ணி அடைச்சிருச்சு, என்ன ஆகும், எவ்வளோ நாளைக்கு அது தாக்கு பிடிக்கும்? கொஞ்சம் நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு திறந்து விட்டுட்டா ஒன்றுமே தெரியாது, அது எப்பவும் போல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் டைம் ஆச்சு என்ன ஆகும், பட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றுறதுனால என்ன ப்ரோஜனம்? ரிவர்ஸ் பண்ண முடியாது, ஒரு பிரச்சனை கிடையாது, ரிவர்ஸபிள் ஆகிடும். அதே மாதிரி தான் ஸ்ட்ரோக்குமே சரி. எவ்ரி செகண்ட், மினிட் கூட நான் போகல, எவ்ரி செகண்ட் யூ டிலே மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இஸ் லாஸ்ட். நீங்கள் பாருங்களேன், இப்போ இங்கே ஸ்ட்ரோக் பேஷண்ட் வர்றாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு விஷயமே எங்களுக்கு எங்கேருந்து கம்யூனிகேஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆம்புலன்ஸ் பர்சன், EMS, எமர்ஜென்சி மெடிக்கல், ஹீ கால்ஸ் அஸ். அவர் எங்களை கூப்பிட்றப்பவே இங்கே டீம் எல்லாம் ரெடியாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த F1 ரேஸ்லாம், கார் வர்றதுக்கு, டயர் வர்றதுக்கு எல்லாரும் அப்படி ரெடியாக இருப்பாங்க.
வந்த உடனே டக்குன்னு டயரை மாற்றுற மாதிரி அவர் டீம் வில் பி ரெடி ஹியர். ஓகே, ஸோ அங்கே வர்றப்பவே வந்து அவர் வந்து ஒரு செக்லிஸ்ட்டை கிளியர் பண்ணிடுவார். செக்லிஸ்ட் அந்த கிளியர் பண்ணிட்டா அவர் எமர்ஜென்சி ரூமுக்கு கூட போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் டைரெக்டாக சிடி ஸ்கேனுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம். அப்படியே அங்கங்கே ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ சிடி ஸ்கேன் பண்ணுறோம். சிடி ஸ்கேனில் வந்து ப்ளீடிங் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே இமீடியட்டாக அந்த கிளாட் பஸ்டர் மெடிசின்ஸ் வந்து சிடி ஸ்கேன் உள்ளேயே கொடுத்துருவோம். ஸோ இந்த அளவுக்கு பேஷண்ட்டோட ட்ரெஸ்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணல, அதே ட்ரெஸ் தான், ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் மாற்றி அந்த ஃபார்மாலிட்டி பண்ணலை. பேஷண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ், ஃபுல் ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு அந்த சமயத்தில் தேவையில்லை. அஃப்கோர்ஸ் அது அவசியம், பட் அந்த சமயத்தில் டைம் சென்சிட்டிவ்ங்கிறதுனால ஃபுல்லாக தேவையில்லை. எது தேவையோ அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிச்சா இமீடியட்டாக அந்த தெரப்பி கொடுத்துட்டு தென் மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஃபைன், ஓகே. பட் இது ரிவர்சபிள் டாக்டர். இப்போ அதுலேருந்து ஒரு சின்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு வைங்களேன், என்னால் இந்த கையை தூக்கவே முடியல அப்படின்னு தான் நான் வரேன்னா, இதெல்லாமே க்யூர் ஆகிடுச்சுன்னா இதெல்லாமே ரிவர்சபிள் பண்ணிடலாமா? என்னால் நார்மல் என்னோட ரொட்டீனுக்குள்ளே போயிட முடியுமா? 100% முடியும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த டயத்துக்குள்ளே வர்றீங்க, நம்ம டயத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுக்கும், அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவ் ஆயிடுச்சுன்னா டெஃபினெட்லி தே வில் டூ வெல். ஓகே, எல்லா பேஷண்ட்டுமே இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நார்மலாக ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அகெயின் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க எவ்வளோ நேரத்துக்குள்ளே வர்றாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எவ்வளோ. நான் சொன்ன மாதிரி தான் அவனுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு செடிக்கு போகிற தண்ணி வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு செடியும் ஒரு மாதிரி பிஹேவ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஹியூமன் பிரெயின்மே ஹியூமன் செல்ஸுமே கூட சில பிரெயின்ஸ் வந்து கொஞ்சம் காம்பன்சேட் ஆகும். சில விஷயங்கள் இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஒரு சீரியஸான டெஃபிசிட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமல் டெஃபிசிட் ஒரு 2 வீக் ஃபிசியோதெரப்பி கொடுத்தா சரியாயிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு டெஃபினட்டாக அவங்களை கொண்டுட்டு வரலாம். ஓகே, அது வந்து ஆனால் கம்ப்ளீட் வந்து அந்த டைம் சென்சிட்டிவ் மட்டும்தான். டைம் சென்சிட்டிவ் ப்ளஸ் அவங்களுக்கு துணையே என்னென்ன நோய் இருக்குன்றது. ஆமாம், அதுவும் சரி, அதுவும் சரி. கம்ப்ளீட் recovery is possible in most of the cases. Fine. But in certain cases they will need additional adjuvant therapies like physiotherapy, hospitalization. Even if the patient சிவியரான ஸ்ட்ரோக்கோட வந்தால் கூட, அவங்க சிவியராக இருந்தால் கூட ஒரு 3 மாதம் எண்டில் தான் நம்ம வந்து அவங்களோட ஃபைனல் அவுட்கமே நம்ம பார்க்க முடியும். ஓகே, அப்படி பார்க்குறப்ப வந்து தே டூ மச் பெட்டர் தேன் தோஸ் பேஷண்ட் ஹூ டின்ட் ரிசீவ் த ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் இல்லாத பேஷண்ட்டு அந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்ல அவுட்கம் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 16-17 இயர்ஸ் பேக்னா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ வந்து ஒன்ஸ் இட் வந்துச்சுன்னா நம்ம வந்து வி ஹேட் லிமிட்டட் ஆப்ஷன். இப்போ பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி, பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ், பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்டர்வென்ஷனல் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. அலாங் வித் லாட் ஆஃப் கிரிட்டிக்கல் கேர் சப்போர்ட், நியூரோ ஐசியூ நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு நான் ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால வி ஆர் ஏபிள் டு டூ திஸ். அண்ட் ஆல்சோ அவேர்னஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கும் வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க குவிக்காக வர்றாங்க. ஸோ இது எல்லாமே முக்கியம். ஸோ ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு டீம் ஸ்போர்ட் மாதிரி, ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் ஸ்போர்ட். ஸோ எவ்ரிபடி ஹாஸ் டு பிச். டாக்டர், இப்போ இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு ஹெட் இன்ஜூரியில் வராங்க, இல்லை நார்மலாக வராங்க அப்படின்னும் பொழுது அவங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது ஆஃபன் நம்ம அதை கோமா அப்படிங்கிற ஒரு டேர்முக்குள்ளே கொண்டு வரோம் இல்லையா? இப்போ அந்த கோமாவுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் இருக்கா, இல்லை எல்லாமே வந்து அன்கான்ஷியஸ்குள்ளே போனாலும் அது கோமான்ற டேர்முக்குள்ளே தான் வருமா? கோமாங்கிறது ஒரு ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு கோமானா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி 20 இயர்ஸ் ஆகும், நிறைய மூவிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி கிடையாது. கோமாங்கிறது ஒரு டிகிரி இருக்குது, ஒரு ஸ்கேல் இருக்குது, கிளாஸ்கோ கோமா ஸ்கேல். அதுதான் ஒரு காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது. அது என்னென்னா எங்களுக்குள்ளே ஒன்று ஒரு கம்யூனிகேஷன், நான் இன்னொரு டாக்டர் கம்யூனிகேட் பண்ணுறேன், நர்ஸ் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா ஐ நீட் டு நோ, ஒரு ஸ்கேல் வேணும் இல்லையா காட்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா அன்கான்ஷியஸும் சிவியர் கோமா அந்த மாதிரிலாம் கிடையாது. சம்டைம்ஸ் நாங்கள் மெடிசின்ஸ் கொடுத்தே கூட பிரெயினை காம் பண்ணி ஒரு கோமா ஸ்டேஜில் வைப்போம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஃபிட்ஸ், சீசர்ஸ் வருது இல்லையா? சில சமயம் சீசர்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரிஃப்ராக்டரியாக இருக்கும். ரிஃப்ராக்டரினா என்ன தான் நம்ம ஃபஸ்ட் லைன் மெடிசன் கொடுத்தாலும் செகண்ட் லைன் மெடிசன் கொடுத்தாலுமே சீசர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபோக்கையை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, ஃபுல் பிரெயினுமே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து மயக்க மருந்து கொடுத்து ஃபுல் பிரெயினுமே ஒரு கொமட்டோ ஸ்டேஜில், அனஸ்தீஷியா ஸ்டேஜில் வச்சுருவோம். நம்ம ஒரு 24 to 48 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோலி அந்த பிரெயினை ரெக்கவர் பண்ணுவோம். பை த டைம் வந்து அந்த சீசர் ஆக்டிவிட்டி, ஃபிட்ஸ் ஆக்டிவிட்டி அது எல்லாமே வந்து காம் டவுன் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நம்ம மெடிக்கலாக கொடுக்குறது. நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம அடிபட்டு வரதுனாலையும் ஸ்ட்ரோக் வரதுனாலையும் அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க, அது எல்லாமே கோமாவா, அதுலேருந்து அவங்களால வெளியே வர முடியாதுன்னா அப்படி கிடையாது. there are certain severe degrees of coma. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம் நம்ம வந்து. பட் எப்போயுமே பிரெயினில் அடிபட்டுறப்ப அந்த கான்ஷியஸ் லெவலில் தான் ஃபஸ்ட்டு நம்ம பாதிப்பு வரும். அப்புறம் கை கால் வராமல் போகிறது, இல்லை பேச முடியாமல் போகிறது, அது ரிலேட்டடாக வந்து நமக்கு மூச்சு சரியாக விடாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஃபர்தராக வந்து பாடியவோ பிரெயினவோ ஸ்ட்ரெயின் பண்ண விட முடியாது. ஸோ அதனால் ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷனில் வந்து
அவங்கள ஒரு வென்டிலேஷனில் வைக்கிறதோ, அவங்களுக்கு பிபி சப்போர்ட்லாம் கொடுக்குறது. தென் ஸ்லோலி அவங்க கான்ஷியஸ் ரெக்கவர் ஆக அதுலேருந்து நம்ம வீன் ஆஃப் பண்ணி அவங்கள பழையபடி நார்மல் நிலைமைக்கு நம்ம கொண்டுட்டு வரணும். ஸோ எல்லா கோமாவுமே வந்து நம்ம ப்ராக்ரஸ் இல்லை, நம்ம இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம டாக்டர் வந்து தெளிவாக சொல்லுவாங்க, நம்ம ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். ஸோ அந்த ஸ்கேனை ரிலேட்டடாகவும் நம்ம கோரிலேட் பண்ணி அவங்க கிளினிக்கல் எக்ஸாமினேஷனையும் வச்சு, ஸோ அவங்களுக்கு இவ்வளோ நாள் ஆகும் அவங்க கான்ஷியஸ் வர்றதுக்கு, நம்ம சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கொஞ்ச நாளில் வந்து அவங்க பழையபடி நல்லபடிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இல்லை இது ட்ரூவா இல்லையான்னு கூட தெரியல டாக்டர். இந்த மூவிலெல்லாம் சொல்லுவாங்களே, பக்கத்தில் யாரா போய் பேசுங்க, யாராவது எழுப்புங்க, கோமாலேருந்து எழுந்துருவாங்கன்ட்டு. அப்படிலாம் உண்மையிலே பாசிபிலிட்டி தான் இருக்கா இல்லை சும்மா? அதை வந்து நம்ம அண்டர்மைன் பண்ண முடியாது. டெஃபினட்டாக அதுக்கான டைம் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டிமுலேஷன் தெரப்பி. ஸோ நம்ம என்ன ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் தெரப்பி கொடுக்குறோம். ஒரு சீரியஸ் கட்டத்துலேருந்து தாண்டி அவங்களோட ஹார்ட்டு லங்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்குது, பட் கான்ஷியஸ் மட்டும் ஒன்றும் ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிற சுச்சுவேஷன் வர்றப்ப யூஸ்வலாக அந்த மாதிரியான பேஷண்ட் வந்து ஐசியூ விட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஐசியூ விட்டு வெளியே ஒரு ஹெச்டி யூனிட் ஒரு ஹை டிபெண்டன்ஸ் யூனிட்லையோ இருப்பாங்க. பெட் ரிட்டர்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே மொபிலைஸ். இப்போ யாருமே பெட்டில் நம்ம வைக்கிறது கிடையாது. ஓகே, ஒரு பேஷண்ட் இருந்தாருன்னா அவர் மூவ் ஆகணும். அவர் எந்திரிச்சு நடக்க வச்சுருவோம். அவர் அன்கான்ஷியஸாக இருந்தாலும் சரி எந்திரிச்சு உட்காராவது வச்சுருவோம். வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, வெளிச்சத்துக்காரு, அதுவுமே ஒரு வகையான ஸ்டிமுலை தான். இப்போ எங்கள் ஐசியூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐசியூலையுமே வந்து வெளிச்சம் இருக்கும். ஓகே, ஸோ பீப்புள் ஷுட் நோ விச் இஸ் டே, எது இரவு பகல்னு தெரியணும். அந்த ஒரு நம்ம நேச்சரோட ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் இல்லையா? இல்லாட்டி வந்து அதுவுமே வந்து நம்ம ரெக்கவரியை வந்து பாதிக்கும். அந்த பாடி கிளாக்ஸ். ஆமாம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லாம் நீங்கள் சொல்கிறது, ஒருத்தர் பேசுகிறது. ஆமாம், இப்போ நான் ஒரு அன்கான்ஷியஸாக இருந்தால் நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுகிறது வந்து இப்போ வந்து சில ரிசர்ச்லாம் என்ன சொல்லுன்னா, ஈவன் கோமா பேஷண்ட்ஸ், கோமாவில் இருக்கிற பேஷண்ட் ஹூ இஸ் நாட் ரெஸ்பாண்டிங். கோமான்னு என்ன, நம்ம பேசுகிறது வந்து அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம பேசுகிறதுக்கு ஒரு செய்கை கொடுக்க மாட்டேங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம ஸ்டடீஸ் பண்ணுறப்ப எம்ஆர்ஐ பேஸ்டு, நம்ம ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ பேஸ்ட் ஸ்டடீஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம சொல்கிற சொல்லுக்கு அவங்க பிரெயின்லேருந்து ஆக்டிவிட்டி தெரியுது, ஒன்லி இது அந்த வெளிப்பாடு ஆக மாட்டேங்குது. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் தெரப்பி. நீங்கள் பேசுகிறது, அவங்களுக்கு ஃபெமிலியரான பாட்டு போடுறது, இதை ரொம்ப காமனாக பண்ணுறது. நாங்கள் வந்து ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த மக்கள் என்ன பண்ணோம், நம்ம நல்ல சாங்ஸ் கேட்போம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்டை போட்டு விட்டுட்ருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசியூவில் வந்து ஓகே சில பேர் ஸ்லோகம் கேட்பாங்க, ஸ்பிரிச்சுவல் இருக்கிறவங்க அதை போட்டு விடுறது. ஸோ அவங்க சொந்த ரிலேட்டிவ்ஸோட அவங்களோட குழந்தைங்களோட வாய்ஸ் கேட்குறது. ஸோ இது எல்லாமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கோமா ஸ்டிமுலேஷன் தெரப்பி தான் இது வந்து. ஸோ டெஃபினெட்லி இட் வில் be helpful for the patients, for them to recover. In fact ஒரு certain ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, நாங்கள் பேஷண்ட் ட்ரெக்கியாஸ்டமிலாம் இருந்தாலுமே கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம், டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டோம். அங்கே வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் நர்ஸ் வச்சு அவங்க பார்த்துக்கிற மாதிரி, இல்லை பேஷண்ட் அட்டெண்டர்ஸே சில பேர் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க, அவங்களே பார்த்துக்கிற மாதிரி அனுப்பிச்சிடுவோம். அந்த பேஷண்ட்ஸ்லாம் எங்ககிட்ட திருப்பி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ரிவ்யூக்கு வந்தாங்கன்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வில் பி வெரி ட்ரமாட்டிக் பிகாஸ் ஆஃப் த ஹோம். ஸோ அந்த ஆம்பியன்ஸ், அந்த செட்டப், அவங்க ஃபெமிலியர் கண்டிஷன், அது வந்து டெஃபினெட்லி இட் ஹெல்ப்ஸ் இன் ரெக்கவரிங் ஃப்ரம் கோமா. இன்ஃபேக்ட் வேர்ல்டு கோமா டே அப்படின்னே நாங்கள் வந்து வி ஆர் ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு நியூரோக்ரிட்டிக்கல் கேர் சொசைட்டி வேர்ல்டு வைடு வந்து தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் விழிப்புணர்வு இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ், கோமா ஸ்டேஜ், பிரெயின் டெட், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்கும் டாக்டர், தே டோன்ட் ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறது. பட் இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? டெஃபினட்டாக அதை 100% டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பிரெயின் டெட்டுங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். தெர் இஸ் நோ லைஃப், நோ ரெஸ்பான்ஸ், இதுக்கப்புறம் வரவே மாட்டேன், இரிவர்சிபிள் ஸ்டேஜ். ஓகே, ஸோ அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்குது, சில எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கோமா மட்டுமே பத்தாது, கோமாவும் இருக்கணும். ஓகே, அந்த பிரெயின் ஸ்டெம் ரிஃப்ளெக்ஸஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்சென்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ முக்கியமான வந்து எத்தனை நாள் ஸ்டடிக்கு அப்புறம் டாக்டர் அது? எத்தனை நாள்னு கிடையாது. இது எப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து சஃபிஷியன்ட் டைம் டியூரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி சம்டைம்ஸ் பேஷண்ட் வந்து ரொம்ப ஒரு கேட்டஸ்ட்ரோஃபிக்கான ஒரு பிரெயின் இன்ஜுரி ஆகிருக்கும். ஸோ நமக்கே தெரியும் அதுலேருந்து அவங்க வந்து இரிவர்சிபிள் ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு. எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, கிளினிக்கலாக அவங்கள பார்க்குறது வந்து தெரியும். இப்போ சிடி ஸ்கேன்ஸ், எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனாலையும் அதிலிருந்தும் நம்ம வந்து தோராயமாக வந்து நம்ம அதை சொல்லிடலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பிரெயின் ஸ்டெம் ரிஃப்ளெக்ஸஸ் எதுவுமே இல்லை, டீப் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்களால மூச்சு விடுற தன்மை சுத்தமாக இல்லை, வென்டிலேஷன் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் எல்லா பேஷண்ட்டும் வென்டிலேட்டர் சப்போர்ட் பண்ணி தான் இருக்கும், பட் மூச்சு விடுற தன்மைங்கிறது ஒன்று இருக்கும். அப்படி இருக்கிறப்ப சில ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்ஸ் இருக்குது, ஆப்னியா டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம பிரெயின் டெட் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தும். ஓகே, ஸோ அந்த பிரெயின் டெட்டுங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து ஒன்று வந்து
நம்ம ஒரு unnecessary ட்ரீட்மெண்ட் வந்து பேஷண்ட்டை காப்பாற்றிடுவோங்கிற ஒரு ஹோப்பில் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து ஏற்படாது. செகண்ட் திங், த லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் who will be benefited because of organ donation அப்படிங்கிற ப்ராசஸ்னால. ஸோ அதுவும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நியூரோ ஐசியூங்கிறது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா அந்த பேஷண்ட்ஸ் வந்து பேஷண்ட்டை காப்பாற்றுறது தான் எங்களோட முதன்மையான கடமை. அதில் வர உரிமை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப இட் பிகம்ஸ் வெரி டஃப் ஃபார் அஸ். அந்த விஷயத்தை பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் கிட்ட சொல்லி அவங்களே முன் வந்தாங்கன்னா தென் ஆர்கன் டொனேஷனுங்கிற ப்ராசஸ்க்கு இவங்களை வந்து தயார்படுத்துறது. அதுக்கு அந்த ஆப்னியா டெஸ்ட்டுங்கிறது இருக்குது. அது திருப்பி இன்னொரு தடவை பண்ணணும், ஒரு 6 மணி நேரம் கழிச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சஃபிஷியன்ட் டியூரேஷன் ஆஃப் டைம், மினிமம் 4 hours ஆகுது வெயிட் பண்ணணும். இது எல்லாமே ரிகரஸாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராசஸ். அதெல்லாம் பண்ணிவிட்டு நாட் 1 டாக்டர், 2 டாக்டர்ஸ் அண்ட் 1 more டாக்டர் அண்ட் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், மொத்தம் 4 பேர் எல்லாமே ஊர்ஜிதப்படுத்தி தான் இந்த பிரெயின் டெத்துங்கிற ப்ராசஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரெயின் டெத்துங்கிறத வந்து நம்ம கார்டியாக் டெத் மாதிரி இந்த மாதிரி யார் வேணால் சொல்லிட முடியாது. இட் இஸ் அ ஃபுல் ப்ராசஸ். அதை பண்ணிவிட்டு அந்த பிரெயின் டெத் சர்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் இந்த ஆர்கன் டொனேஷனுங்கிற அந்த பாத்வேயில் அவங்க போவாங்க. ஸோ தட் இஸ் ஒன் எக்ஸ்ட்ரீம் பார்ட் இந்த சைட். அன்கான்ஷியஸ் இந்த கோமா இருக்கிறது, தீஸ் ஆர் ஆல் ட்ரீட்டபிள் கண்டிஷன்ஸ். அது வந்து ஸோ நாட் ஆல் கோமா பேஷண்ட்ஸ் ஆர் பிரெயின் டெட், அதை தான் நான் சொல்ல வரேன் நான் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரீட்டபிள் காசஸ். ஸோ அந்த ட்ரீட்டபிள் காசஸை ட்ரீட் பண்ணிட்டா பேஷண்ட் வில் கம் பேக் டு நார்மல். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ பேர், எவ்வளோ மக்கள் கோமா ஸ்டேஜ், அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ், ஐசியூவில் இருந்து கூட இப்போ நார்மலாக வந்து அவங்க நடமாடிட்டு இருப்பாங்க, நார்மலாக அவங்களோட ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள் இன் மாடர்ன் மெடிசன். இல்லை இந்த ப்ரொலாங்காக இருக்கிற கோமாக்கும் இந்த பிரெயின் டெட்டுக்குமே ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? லைக் ரொம்ப வருஷமாக கோமால தான் இருக்காங்க அப்படின்னா அது வெளியிருந்து பார்க்க பிரெயின் டெட் மாதிரி தானே ஃபீல் ஆகும் டாக்டர்? இல்லை, அப்படி கிடையாது. ஸோ பிரெயின் டெட்டுங்கிறது கம்ப்ளீட்லி irreversible லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ பிரெயின் 1% சான்ஸ் இருந்தால் கூட அது கோமா தான் இருக்கும்? இல்லை, அப்படி கிடையாது. ஸோ பிரெயின் டெட்டும் ஹார்ட் டெத்தும் ஒன்று தான், லைஃப் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே, டெத்து தான் அது ரெண்டுமே. இப்போ என்னென்னா, இப்போ பிரெயின் டெத்தும் நம்ம சட்டப்படி லீகலாக வந்து எல்லாமே இருக்குது நம்ம டாக்குமெண்ட்டில் வந்து. பட் ஒன்றும் ஒரு யூனிஃபார்ம் டிட்டர்மினேஷன் ஆஃப் டெத் அப்படிங்கிறது ஒன்றும் நம்ம இதில் வழக்கில் வரல. ஸோ அதனால தான் வந்து ஆர்கன் டொனேஷன் தவிர்த்து நம்ம பிரெயின் டெத்தை டிக்ளேர் பண்ணி வென்டிலேட்டர் எடுக்கிறது கொஞ்சம் அன்காமனாக இருக்குது. பட் ப்ரொலாங்டு கோமா நீங்கள் சொல்கிறது, ஐ திங்க் நீங்கள் மீன் பண்ணுறீங்க, சில பேர் வந்து அன்கான்ஷியஸாகவே இருப்பாங்க, வீட்டில் கூட இருப்பாங்க அந்த மாதிரி. அது பிரெயின் டெத் கிடையாது. அது வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயின் வந்து அவங்களுக்கு இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் அவங்களால நம்ம சொல்கிற கமாண்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அவங்களால மூச்சு விட முடியுது. ஸோ மூச்சு விட முடியுது, அவங்களால அவங்களோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் இதாகுது, பிபி அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, இருமுறாங்க, ஓகே, அவங்க முழுங்குறாங்க அப்படின்னா அது கோமா, அது வந்து பிரெயின் டெத் கிடையாது. அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொலாங்டு டிபெண்டன்ட் ஸ்டேட். ஓகே, பிரெயினோட ஃபங்க்ஷன் என்ன, நம்ம பாடியை வந்து இண்டிபெண்ட்டாக வச்சுக்கிறது, நம்ம நடக்கணும், நம்மளே சாப்பிட்டுக்கணும், நம்மளை பார்த்துக்கணும். அந்த மாதிரி அவங்களால பார்த்துக்க முடியல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ டிபெண்டன்ட் ஸ்டேஜ், தட் இஸ் நாட் பிரெயின் டெட். ஓகே, நம்ம மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷாலிட்டிஸ் எடுத்தால், இப்போ ஆர்த்தோ பார்த்தாலும் சரி, ஹார்ட் பார்த்தாலும் சரி, எல்லா டாக்டரும் காமனாக சொல்லுவாங்க யூ கேன் பி நார்மல், உங்களோட ரெகுலர் பேக் ரொட்டீனுக்கு வரலான்ட்டு. பட் நியூரோவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கேரண்டியோ அந்த ப்ராமிஸோ 100% ஏன் நம்மளால் இப்போவும் கொடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து இப்போ நியூரோனா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிலாம் ஒன்று கிடையாது. நியூரோ சர்ஜரி போனாலே என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வென்டிலேஷனில் வைப்பாங்க, ஐசியூவில் இருப்பாங்க. இப்போலாம் வந்து இப்போ நியூரோ சர்ஜரிக்கு ஒரு பேஷண்ட்டை கொண்டு போனால் 99% நம்ம ஆன் டேபிள்லேயே வந்து பேஷண்ட் எக்ஸ்டிபேட் பண்ணி அனஸ்தீசியாலேருந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி மறுநாள் உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு பிரெயின் சர்ஜரி நடந்ததான்னு கூட நடந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து. ஸோ இட் இஸ் நோ மோர் லைக் தட். ஸோ நியூரோ சர்ஜரி இப்போ நியூரோ சர்ஜரி ஹஸ் டெவலப்ட் அ லாட். ஓகே, அண்ட் நியூரலஜி ஃபீல்ட் இஸ் ஆல்சோ டெவலப்ட் அ லாட். ஸோ இதை வந்து நம்ம ஒரு காலத்தில் வந்து அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் இல்லாதப்போ, அந்த அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாதப்போ, டெக்னாலஜி இல்லாதப்போ, எஸ்பெஷலி இந்த ரேடியாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இல்லாதப்போ வந்து வேறு வழி இல்லை, நமக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வேர் லெஸ். இப்போ வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆர்த்தோ நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற ஃபீல்டெலாம் எந்த அளவுக்கு அவுட்கம் கொடுக்குறாங்களோ அதை விடவே நம்ம ஈக்குவலாக நம்ம அவுட்கம் கொடுக்க முடியும். இட்ஸ் நாட் நெசசரிலி தட் எல்லாருக்குமே ஏதோ ப்ராப்ளமோடு தான் இருப்பாங்க லைஃப் லாங்காக அப்படிங்கிறது கிடையாது. ஸோ 100% அவங்க ரொட்டீனுக்கான போக முடியும் டெஃபினட்டாக. இந்த மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் இல்லை டாக்டர்? நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் இல்லை நியூரோவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் அது பாப்புலராக இருக்குது, என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்போ இருக்குது? மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிங்கிறது பிரெயினை பொறுத்தளவுக்கும் இருக்குது, ஸ்பைனை பொறுத்தளவுக்கும் இருக்குது. ஓகே, ஸோ மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிங்னா என்ன? இட் இஸ் ஆல்சோ ஏ சர்ஜரி. எஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அனியூரிசம்னு ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஸ்கல் ஓப்பன் பண்ணியும் அதை கிளிப் பண்ணலாம். சில அனிருசங்களில் வந்து நம்ம அந்த தொட வழியாக நம்ம ஏஞ்சியோகிராம் பண்ணியும் அது வந்து நம்ம மினிமலி இன்வேசிவ்னு சொல்கிறோம்.
திங் இஸ் தட் நம்ம வெளியில் வந்து பெரிய இன்சிஷன் போகிறதில்ல. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம பண்ணுறது வந்து இட்ஸ் அ மேஜர் ப்ரொசீஜர் ஒன்லி. இப்படி பண்ணாலும் சரி, அப்படி பண்ணாலும் பேஷண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து தள்ளும்பு வேண்டாம். அப்படிங்கிற ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் வந்து டெக்னாலஜி ஹஸ் டெவலப்ட். ஸோ இட் இஸ் பாசிபிள். நான் சொன்ன மாதிரி இப்போ அனிரிசம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய அனிரிசம் இருக்குது. அது வந்து இப்போ காயிலிங் மூலமாகவும், ஒரு ஸ்டென்ட் போட்டு காயில் பண்ணுறது மூலமாகவும், ஒரு ஃப்ளோ டைவர்ட்டுங்கிற ஒரு ஸ்டென்ட் போகிறது மூலமாகவும் அதை க்யூர் பண்ண முடியும். ஸோ அது வந்து மினிமலி இன்வேசிவாக இப்போ தொடையில் ஏஞ்சியோகிராம் பண்ணி நம்ம பண்ணி முடிச்சிடும், எந்த தழும்புமே இருக்காது. அதே மாதிரி ஸ்பைனை பொறுத்தளவுக்கும் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் ரொம்பவே டெவலப் ஆகிட்டு இருக்கு மினிமலி இன்வேசிவ் ஸ்பைன் சர்ஜரி. ஸோ பெரிய தழும்பு இல்லாமல் சின்ன சின்ன நம்ம லேப்ரோஸ்கோபி பண்ணுற மாதிரி சின்ன சின்ன இது மூலமாக எண்டோஸ்கோபி மூலமாகவும் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் இப்போ நம்ம வந்துட்டு இருக்குது. பிரெயின்லேயும் எண்டோஸ்கோப்பிங்கிற மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் விபி ஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு டியூப் வந்து போட்டுவிடுவாங்க. இப்போ அதவே வந்து ப்ரிவெண்ட் பண்ணுற அளவுக்கு மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் வந்து வந்துருச்சு, நியூரோ எண்டோஸ்கோபி. ஸோ மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி இன் பிரெயின் ஆல்சோ, இன் ஸ்பைன் ஆல்சோ இட் ஹஸ் கம் இன் அ ஃபுல் ஃப்ளெஜ். நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிற மாதிரி இதுலேயுமே கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிருக்கு. ஓகே, பிஃபோர் வி கன்க்ளூட், நம்ம நிறைய ஃபுட்டேஜஸ் பார்க்குறோம் டாக்டர். இந்த பிரெயின் சர்ஜரிஸ் அப்போ வந்து நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க, கிட்டார்ஸ் வாசிப்பாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்குது? அது எந்த வகையில் அந்த ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இல்லை அது எந்த வகையில் அவங்க ரெக்வரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? டெஃபினெட்லி இங்கே நம்மளே வந்து மாதத்துக்கு ஒரு 2-3 கேஸ் அந்த மாதிரி பண்ணுவோம். இட்ஸ் கால்ட் அவேக் கிரேனியாட்டமி. ஓகே. ஸோ என்ன ஆகுனா, அன்ஃபார்ச்சுனேட்லி சம்டைம்ஸ் பேஷண்ட் டெவலப் பிரெயின் டியூமர்ஸ் இல்லையா? ஸோ பிரெயின் டியூமர் வந்து சில பிரெயின் டியூமர்ஸ் வந்து எலக்வன்ட் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். எலக்வன்ட் ஏரியாஸ்னால் என்ன? நம்ம ஸ்பீச் இருக்கக்கூடிய ஏரியா, இல்லை நம்ம கை கால் அசைக்கக்கூடிய ஏரியா, அதுக்கு பக்கத்தில் அந்த டியூமர் இருக்கும். ஓகே. அதை வந்து நம்ம ரேடியாலஜி இமேஜிங் மூலமாகவும், ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ பண்ணுறது மூலமாகவும், ட்ராக்டோகிராஃபி மூலமாகவும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் அப் பண்ணுவோம். ஒர்க் அப் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பேஸ் லைன் கிடச்சிரும். இங்கே தான் டியூமர் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சர்ஜன் வந்து ஒரு பிளான் வந்து பண்ணிவிடுவாங்க. சர்ஜரி பண்ணுறப்பையும் வந்து அதை கைட் பண்ணுறதுக்கு நிறைய நேவிகேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அல்டிமேட்லி என்ன, பேஷண்ட் பேசணும், பேஷண்ட் கை கால் கரெக்ட். ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். என்னென்னா அவேக் கிரேனியாட்டமி. அவேக் கிரேனியாட்டமினா என்ன? இப்போ பிரெயினை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலாக பிரெயின் வந்து பெயின்லெஸ் ஸ்ட்ரக்சர் தான். இந்த பிரெயினுக்கு வெளியில் இருக்கிற அந்த ஒரு லேயர், அப்புறம் நம்ம ஸ்கின்னு, ஸ்கல், இதெல்லாம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுல் ஏரியாவுமே வந்து பிளாக் பண்ணிவிட்டு, பிளாக்னா அந்த நர்வ்ஸ் சப்ளை பண்ணுற நர்வ்ஸில் லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாகவே அது வந்து மதப்பாக்கிடுவோம். அதை வந்து தென் வி கேன் கிவ் ஐவி செடேஷன். ஐவி செடேஷன் கொடுத்து பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டாகவே கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு, பேஷண்ட் நம்ம இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்பவே வந்து சர்ஜன் வந்து பிரெயினில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் காலுக்கு தான் அப்படி ஆப்ரேட் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க, சிசேரியன் செக்ஷன் அப்படி பண்ணுறது நீங்கள் கேள்விப்பீங்க. ஸ்பைனல் அனஸ்தீசியா மூலமாக பிரெயினுக்கும் அது பாசிபிள். ஓகே. ஸோ சர்ஜரி பண்ணுறப்ப வந்து அதை ஓப்பன் பண்ணி, ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி அந்த டியூமர்கிட்ட ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே வந்து நம்ம அவங்களோட ஃபங்க்ஷனை வந்து செக் பண்ண முடியும். ஓகே. ஸோ சில பேருக்கு இப்போ மியூசிஷியன்ஸ்க்கு என்ன, அந்த அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ அதை செக் பண்ணுறது தான் நீங்கள் பார்த்த அந்த வீடியோஸ் எல்லாம். பாட்டு பாட வைக்கிறது, சில பேர் சிங்கர்ஸ்க்கு வந்து பாடுறது வந்து ஒரு வைட்டல் ஃபங்க்ஷன். சில பேர் நம்ம பேஷண்ட்ஸே கூட பாடியிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கூட நம்ம கூட வீடியோஸ் இருக்குது. சரிங்க. அண்ட் அவங்க பேசுகிறது, அவங்க ஞாபக சக்தி, அவங்க ரிமெம்பரிங் பவர், அவங்க அப்புறம் கை கால் பவர், இது எல்லாமே நம்ம வந்து ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கிறப்பவே செக் பண்ண முடியும். தட் டு பேஷண்ட் ரிமைனிங் வெரி கம்ஃபர்டபுள். நம்ம ஒரு ஹேர் கட் பண்ணுற மாதிரி தான் நம்ம சர்ஜரியே நடந்துட்டுருக்கோம் நம்ம பிரெயினில் வந்து. ஸோ தட் இஸ் வெரி மச் பாசிபிள் அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். நம்ம சென்டர்லேயும் வந்து அது ரெகுலராக பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றமோ இல்லை ஏதாவது இருந்தாலும் அப்போ நம்ம வந்து அதை மாற்றிக்க முடியும், நம்ம ஈஸியாக நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ தட் த பேஷண்ட்க்கு வந்து இட் வில் பி கிவ் அ பெட்டர் அவுட்கம். ஃபுல் அனஸ்தீசியா இருந்தாங்கன்னா அது நமக்கு மிஸ் பண்ணிவிடுவோம் நம்ம வந்து. ஸோ ஒன்ஸ் பேஷண்ட் அனஸ்தீசியாலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் வந்து அவர் எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.